வீடியோவில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை நம்ம ரெகுலராக பண்ணுற டெலிவரி அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் கூட ஒரு குயிக் கம்பேரிசன் பண்ணி எப்படி இதிலிருந்து இது வேறுபட்டிருக்கு அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை எப்படி நம்ம ஜீரோதா கைட்டில் செலக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எம்ப்ளாய் பண்ணணும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கு அப்படிங்கிறது எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்பேரிசன் பார்த்துடலாம். கம்பேரிசன் பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பை பண்ணியும் செல் பண்ணுவோம், செல் பண்ணியும் பை பண்ணுவோம். செல் பண்ணி பை பண்ணுறது பேர் ஷார்ட்டிங்னு சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா வீடியோ பாருங்கள், செல் பண்ணி பை பண்ணுறது எப்படின்ட்டு. வெரி சிம்பிள் தான் அதுவும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 3 ப்ராடக்ட்டை நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்ராடே நமக்கு தெரியும், டெலிவரி ஆர் சிஎன்சின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், இன்னொன்று இருக்குது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னு. இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை டிரைவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டிரைவேட்டிவ்ஸ் அப்படின்னா இதிலேருந்து டிரைவ் ஆகிருக்கு, நார்மல் அண்டர்லைங் ஸ்டாக்லேருந்து இது டிரைவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் எப்படின்னு காமிக்கிறேன். அது ஸோ ஃபஸ்ட்டு பை அண்ட் செல் இன்ட்ராடேலையும் பண்ணலாம், டெலிவரிலையும் பண்ணலாம், ஃபியூச்சர் ட்ரேடிங்லேயும் பண்ணலாம். பை பண்ணி செல் பண்ணுறது. இதே செல் பண்ணி பை பண்ணுறது இன்ட்ராடேயில் பண்ணலாம், ஆனால் சிஎன்சியில் பண்ண முடியாது. நம்ம லாங் டேர்முக்கு வாங்கும்போது ஒன்லி பை பண்ணிவிட்டு சேம் டே ஆர் 1 or 2 days ஆர் நெக்ஸ்ட் டே எப்படி வேணாலும் செல் பண்ணிடலாம். சிஎன்சியில் பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, பை டுடே செல் டுமாரோ. இல்லை 2 or 3 days கழிச்சு இது பண்ணிங்கன்னா டெலிவரி வந்துட்டு செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோல்டிங்ஸை செல் பண்ணுறது. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் செல் அண்ட் பை பண்ணலாம். ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்துக்குங்க, இது இன்ட்ராடே சேம் டே அன்றைக்கே பை அண்ட் செல் ஆர் செல் அண்ட் பை ரெண்டுமே அன்றைக்கே இது பண்ணாலும் க்ளோஸ் பண்ணி ஆகணும் பொசிஷனை. இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடேயில் இது கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஆக்சுவல் மார்ஜின் இருந்தால் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இறங்கிருச்சு அப்படின்னா அதை உங்கள்கிட்ட ஃபுல் அமௌண்ட் இருந்ததுன்னா அதை டெலிவரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சிஎன்சியில் பார்த்திங்கன்னா பை பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் செல் பண்ணிக்கலாம். அன்றைக்கும் செல் பண்ணிக்கலாம், டுமாரோ செல் பண்ணிக்கலாம். சில ஸ்டாக்ஸ் டுமாரோ செல் பண்ணலாம், இல்லை சில ஸ்டாக்ஸ் வந்து 2 days கழிச்சு தான் செல் பண்ணலாம். அது வால்யூம் பொறுத்து. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரேம் அன்றைக்கே செல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டைம் ஃப்ரேம் இருக்குது, 1 month இருக்குது, 2 months இருக்குது, 3 months. இதுக்கு பேர் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். எந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறோமோ அந்த கான்ட்ராக்டை கடைசி வியாழக்கிழமைக்கு தான் எக்ஸ்பீரி ஆகும், மாதம். ஸோ அந்த கான்ட்ராக்ட் பொறுத்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணலாம், இண்டெக்ஸ்லேயும் பண்ணலாம். அதுவும் முக்கியம். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது ரிஸ்க்கு எப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னாலே உங்களுக்கு ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி இதில். அதனால் நான் ரிஸ்க்கு எதுலேயும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஃபியூச்சர்ஸில் ரிஸ்க் இன்னும் அதிகமாக இருக்குது. அதை நம்ம எப்படி நம்ம கரெக்டான ஸ்ட்ராட்டஜி எம்ப்ளாய் பண்ணி தான் பார்க்கணும், அதுவும் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அது ரிஸ்க் ஏன் அதிகமாக இருக்குதுன்னு நான் அதை சொல்கிறேன். ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ரிவார்டும் அதிகமாக இருக்கும், ரெண்டுமே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அது எப்படின்னு பார்க்கும்போது தெரியும். குவான்டிட்டி டு பை பார்த்துக்குங்க. எனி நம்பர் ஆஃப் இன்ட்ராடேயில் வந்துட்டு எவ்வளோ ஒரு குவான்டிட்டி வாங்கலாம், மினிமம் 1000 குவான்டிட்டி, 1,00,000 குவான்டிட்டி எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். உங்களுக்கு சிஎன்சியில் அதே மாதிரி தான், குவான்டிட்டி 1 2ன்ட்டு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் லாட்ஸில் மட்டும்தான் வாங்க முடியும். லாட்னா என்னென்னா ஒரு 500 குவான்டிட்டி சேர்ந்து ஒரு லாட் இருக்கும். அதை வந்துட்டு அதுக்கப்புறம் 1000 குவான்டிட்டி, அதாவது 2 லாட்னு சொல்லுவோம். 3 லாட்னா வாங்கினா 1500 குவான்டிட்டி. அப்படியே மல்டிபிள்ஸ் ஆஃப் லாட் சைஸில் தான் வாங்க முடியும் அது. ஸோ அதையும் எப்படின்னு காமிக்கிறேன் நான். லிவரேஜ் பார்த்திங்கன்னா இன்ட்ராடேக்கு இருக்குது, சிஎன்சி ஆர் டெலிவரிக்கு இல்லை லிவரேஜ். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கு இருக்குது. நீங்கள் 1 or 2 lakhs வச்சுருந்தீங்கன்னா 5 to 7 lakhs ஒர்த் ஆஃப் ஸ்டாக்கை நம்ம வாங்க முடியும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கிளியராக புரியும். எப்படி வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணணும், அண்டர்லைன்னா என்ன, எப்படி நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கும் அண்டர்லைனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது பார்க்கலாம் ஜீரோதா கைட் ஓப்பன் பண்ணி. அப்போ இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அங்கேருந்து எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி நீங்கள் பொசிஷன் கன்வெர்ட் பண்ணுறது, அது எல்லாமே சொல்கிறேன். இப்போ நான் ஜீரோதா கைட்டில் இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்டை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம ஸ்டாக்குக்கும் நம்ம ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம், இண்டெக்ஸுக்கும் எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் தெரியும். எஸ்பிஐ சூஸ் பண்ணிக்கங்க. இந்த எஸ்பிஐ வந்துட்டு அண்டர்லைன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவல் ஸ்டாக்கு. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு டைப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா SBIN இதே கோடு தான். இங்கே இருக்கிற இதே கோடை டைப் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, SBIN இருக்குது. அது கூட SBIN ஸ்பேஸ் கொடுத்து FUTன்னு அடிங்க. FUTனா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு உள்ளே செல் பண்ணான்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் எக்ஸ்பிரி ஆகுது இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர், அக்டோபர்.
ஸோ இந்த மாதம் முடிஞ்சு உங்களுக்கு ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் போயிடுச்சுன்னா ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் இங்கே காமிக்காது. அடுத்தது அக்டோபருக்கு அடுத்து நவம்பர் கான்ட்ராக்ட் வந்துடும். நம்ம செப்டம்பரில் பார்க்கும்போது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னு இருக்கும். இப்போ ஆகஸ்ட்டில் பார்க்கும்போது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்னு இருக்குது. இதே மாதிரி எப்போவுமே மூணு மாதம் பழைய மாத கான்ட்ராக்ட் காணாமல் போயிடும். இன்னொரு கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் 3 கான்ட்ராக்டையும் நான் சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ஏதோ ஒன்று வேணாலும் வாங்கிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு டைம் ஃப்ரேம் பொறுத்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அண்டர்லைன் $194 இருக்குது. இது 195, 95, 196. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எஸ்பிஐ இப்போ நல்லா எஸ்பிஐ இறங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சார்ட் பார்க்குறேன். எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சார்ட்டு நல்லா இறங்கிடுச்சு ப்ரைஸு. ஸோ இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே அக்டோபருக்குள்ளே எனக்கு எப்படியும் ஒரு 200 டச் பண்ணும்பா, நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது இல்லை 210 டச் பண்ணும் அப்படிங்கும்போது செப்டம்பர் கடைசி வியாழக்கிழமைக்குள்ளே டச் பண்ணுமா, இல்லை அக்டோபர் கடைசி வியாழக்கிழமைக்குள்ளே டச் பண்ணுமா அப்படிங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கணும். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா 3000 குவான்டிட்டி காமிக்குதுங்க. ஸோ நமக்கு ஒரு லாட் 3000 இதுதான் உங்களுக்கு. ஸோ 3000 ஒரு லாட் வாங்குறதுக்கு இது வந்துட்டு செப்டம்பர் கடைசி வியாழக்கிழமை வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் இருக்குது. என்ஆர்எம்எல்னு சூஸ் பண்ணிங்கன்னா இதே இன்ட்ராடேனா இன்றைக்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு எவ்வளோ லிவரேஜ் பார்த்திங்கன்னா $57,846 இன்ட்ராடேக்கு. என்ஆர்எம்எல்க்கு அதாவது செப்டம்பர் கடைசி வியாழக்கிழமை வரைக்கும் நான் கான்ட்ராக்டை என் பொசிஷன்லேயே வச்சுக்குவேன். டெய்லி வந்துட்டு எனக்கு கீழே மேலே போனாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்குள்ளே எனக்கு மேலே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 2,07,000 மார்ஜின் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கு நார்மலாக சிஎன்சியில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு கேல்குலேஷன் பண்ணி. ஸோ கேல்குலேட்டரில் போயிட்டு ஸோ 3000 குவான்டிட்டி நமக்கு தெரியும் இன்டூ ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 196 போட்டுக்கிறேன்னா ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 5,88,000 வேணும். இதை வந்துட்டு சிஎன்சியில் வாங்குறீங்கன்னா. இதே ஃபியூச்சர்ஸில் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,07,000 இருந்தால் போதும். உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் இவ்வளோ இருக்குது. கிவன் இது ₹1 ஏறினாலே உங்களுக்கு 3,000 வரும். அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் ₹1 இறங்கினாலும் உங்களுக்கு 3,000 லாஸ் ஆகும். ஸோ இதுதான் நான் வந்துட்டு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்னு சொல்லியிருந்தேன். இந்த 195 இருக்குது, 200 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 5 × 3 15,000 ப்ராஃபிட் வரும் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 2 lakh. ஸோ இது கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு வெரி ஹை லிவரேஜ் ப்ராடக்ட்டு. இது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இப்போ இறங்கவே கூடாது மேக்ஸிமம். அன்லெஸ் அன்டில் இந்த ஸ்டாக் வந்துட்டு கண்டிப்பாக மூவ் ஆக போகுது, ஓவரால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்க போகுது, கண்டிப்பாக மூவ் ஆக போகுது, இல்லை ஸ்டாக் வந்துட்டு நல்லா 52 வீக் லோ டச் பண்ணிடுச்சு, இல்லை ரொம்ப பீக்கில் போயிருக்கு, இந்த மாதிரி டைமில் நீங்கள் 100% கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த லிவரேஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன், நிறைய பேர் நான் இந்த வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னா இது அவ்வளோ ரிஸ்க்கான இது. ஏன்னா ஆப்போசிட்டில் போனாலும் உங்களுக்கு இமீடியட்டாக 3,000 லாஸ் ஆகும். இதே உங்களுக்கு வேறு ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எனக்கு இவ்வளோ எடுத்து நான் இது பண்ண மாட்டேன். இதே பார்த்திங்கன்னா டிசிஎஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டிசிஎஸ் ஃபியூச்சர்ஸ், ஏன்னா இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. டிசியோட லாட் சைஸ் பாருங்கன்னா 300 தான் உங்களுக்கு. ஸோ ஒரு ₹10 இறங்கினாலும் ஒரு 3,000க்குள்ளே எனக்கு லாஸ் கம்மி பண்ணிட்டு வந்துடுவேன். அப்படிங்கும்போது இதுக்கு பார்த்திங்கன்னா 1,45,000. ஸோ இந்த மார்ஜின்லாம் எங்கே போய் எந்தெந்த ஸ்டாக் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம் நம்ம. இதே எம்ஐஎஸில் வாங்கினீங்கன்னா 48,000 இருந்தால் போதும். டிசிஎஸ் பார்த்திங்கன்னா ஸோ இன்னைக்கு டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் வருது, இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ₹20 ₹30 போகும். அப்படிங்கும்போது நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ₹1 ஏறினா உங்களுக்கு 300, இறங்கினா 300 லாஸ், ஏறினா 300 ப்ராஃபிட். ஸோ இதுதான் ஃபியூச்சர்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ரெண்டு சைடும் கூர்மையாக இருக்கும். இதே வந்திங்கன்னா நீங்கள் இன்ட்ராடேயில் வாங்கிட்டு உங்கள்கிட்ட ஆக்சுவல் அமௌண்ட் இருந்தது, இந்த அமௌண்ட் இருந்ததுன்னா 1,45,000 இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த செப்டம்பர் கடைசி வியாழக்கிழமை வரைக்கும் இது வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஆகஸ்ட் கான்ட்ராக்ட். நீங்கள் எந்த மாதம் கான்ட்ராக்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணி பை ஆர் செல் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் நல்லா பீக்கில் போனோன்னே நம்ம ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியம். பை பண்ணி செல் பண்ணுறதை விட நல்லா ஒரு ஸ்டாக் வந்துட்டு 52 வீக் ஹையில் இருக்குது, இல்லை அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கரெக்ட் ஆகாமல் இருக்காது, கீழே வராமல் இருக்காது. கண்டினியூஸாக அந்த மாதிரி எந்த ஸ்டாக்கும் போன சரித்திரம் இல்லை.
ஸோ அந்த இடத்துல எப்படியும் மேலே போனோம்னா ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும். அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணி நல்லா இது பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் எந்தெந்த ஸ்டாக் கொடுக்குறாங்க அதுவும் காமிக்கிறேன். ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஹோல்டிங்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 3000 ஸ்டாக் வாங்குறீங்க, ஒரு லாஸ் ஆகிடுச்சு, ஒரு ஆவரேஜ் பண்ணாமல் நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா இது இறங்க ஃபியூச்சர்ஸில் ப்ராஃபிட் ஒரு ஷார்ட் பண்ணியிருக்கனால அது வந்துட்டு ஹோல்டிங்ஸில் இறங்க அது லாஸ் ஆகும். இந்த ப்ராஃபிட்டும் இந்த லாஸும் நமக்கு ஆஃப் செட் ஆகிடும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஜீரோதா மார்ஜின் கால்குலேட்டரில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஜீரோதா மார்ஜின் கால்குலேட்டரில் போயிட்டு நான் ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கும் உங்களுக்கு மார்ஜின் டிஃபர் ஆகும். ஏசிசிக்கு லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 500, உங்களுக்கு தகுந்த லாட் சைஸ் வாங்கிக்கலாம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப அதிகம் 3000, அதானி என்டர்பிரைஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 4000. இது வந்துட்டு பேனில் இருக்குது, செக்யூரிட்டிஸ் அண்டர் பேன், இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ எது வந்துட்டு ஒரு மீடியமாக ஒரு 300 பாயிண்ட் இருக்குது, ஏஷியன் பெயிண்ட்லாம் நல்லாயிருக்கும், இதெல்லாம் நல்லா வால்டைலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா செம்மையான ஸ்டாக்கு, உங்களுக்கு மூமெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஹை வால்டைல் இருக்கிற ஸ்டாக் இது இண்டஸ்இண்ட் பேங்க்கு. இது பார்த்திங்கன்னா 490 இருக்கும், கீழே 530 வரும். 1 மந்த்தில் இது பார்த்திங்கன்னா 1 மந்த்லேயே உங்களுக்கு 508 மேலே 530 வரைக்கும் போயிட்டு திருப்பி இந்த மாதிரி வால்டைலான ஸ்டாக்கை ரெசிஸ்டன்ஸில் போனோன்னா நம்ம ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல இது கிடைக்கும். இதே பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா லாட் சைஸ் ரொம்ப அதிகம், கொஞ்சம் இறங்கினாலே உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது இம்பேக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸு, பஜாஜ் ஃபின்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா 125 ரூபா லாட் சைஸு. மார்ஜின் இன்சைடு பார்த்துக்குங்க. இது மாதிரி பார்த்து நீங்களும் வேணால் கால்குலேட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் போட்டிங்கன்னா எவ்வளோ லாட் வாங்கலாம் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இது ஒரு மெத்தடு. இதுக்கு பேர் தான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இதில் வேறு என்ன உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். எப்படி ஃபியூச்சர்ஸ் வாங்குறது, எப்படி ஹெட்ஜிங் யூஸ் பண்ணி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரிஸ்க்கை தெளிவாக செட் பண்ணிக்கங்க. இவ்வளோ தான் நான் வந்துட்டு ரெடி டு லூஸ். மேக்ஸிமம் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி பீக்கில் இருக்கிற ஸ்டாக்கை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறையா பை பண்ணி, ஏன்னா நானும் பிகினராக இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் நிறையா தப்பு பண்ணி தான் கற்றுருக்கேன். அதை வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அன்லெஸ் 100% கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா பை பண்ணுங்கள். இல்லைனா ஸ்டாக் ஆல்ரெடி பாசிட்டிவில் போனதை மேலே இருந்து ஷார்ட் செல் பண்ணுங்கள். ஸ்டாக் செலெக்ஷனை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் போங்க. பை ஆர் செல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் லாஸை செட் பண்ணிக்கோங்க. இதுதான், ரொம்ப கேரி ஓவர் பண்ணாதீங்க அன்லெஸ் ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப பாட்டமில் இருக்கும்போது. ஸோ தேங்க்யூ. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பற்றி அப்படிங்கிற உங்கள் கமெண்ட் செக்ஷன் கீழே சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ. பபாய்.